அதனாலதான் இந்த தலைப்பு தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது வியப்பூட்டும் அல்லாஹ்வின் அத்தாட்சிகள், நம்மளை வியப்பூட்டணும். அந்த அத்தாட்சிகளை கண்டு நாம் பணியணும். இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற கொள்கை. கண்மூடித்தனமாக நாம் அதான் வந்துட்டோம்னா அதுக்கு பேர் ஈமான் இல்லை. காலத்தில் ஆராபும் ஆமன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க கூட பள்ளிவாசலுக்கு வர்றாங்க சில பேர். அவங்க ஆராபுகள், கிராமவாசிகள், காட்டரபி என்னுமே அந்த காட்டரபிகள் வர்றாங்க. பெருமானார்ட்ட வந்து சொல்றாங்க, ஆமன்னா நாங்க ஈமான் கொண்டுட்டோம். வஹி வருகுது மேல இருந்து அல்லாஹ் சொல்றான், குல் லம் துமினு, நபியே போய் சொல்லுங்க நீங்க ஈமான் கொள்ளவே இல்லைன்னுங்க. ஒரு கூட்டம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஆமன்னா ஈமான் கொண்டுட்டோம்பா, அல்லாஹ்வெல்லாம் ஏத்துக்கொண்டுட்டோம் அப்படின்றாங்க. அல்லாஹ் சொல்றான், நபியே போய் சொல்லுங்க உங்களுக்கு குல்லம் துமினு, நீங்க ஈமான் கொள்ளவே இல்லை. வலாக்கின் குலு அஸ்லம்னா, அவங்க சொல்லட்டும் அஸ்லம்னாண்டு முஸ்லீம் ஆயிட்டோம்னு சொல்லணும். அந்த முஸ்லீம் வேற மூமின் வேறயா? ஆமா, முஸ்லீம் வேற மூமின் வேற. அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான், அவங்களுக்கு அஸ்லம்னா கட்டுப்பட்டுட்டோம்னு சொல்லுங்க. வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபி குலூபிஹிம், அவங்களுடைய கல்புகளுக்கு ஈமான் நுழையவே இல்லைன்றான். அவங்க கல்புகளுக்கு ஈமான் நுழையவே இல்லை. அப்ப எப்படி ஈமான் கொண்டோன்னு சொல்லுவாங்க? எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஆள் தொழுகிறார், அவர் முஸ்லிம் மோமின் என்று சொன்னா அவருடைய கல்பை ஈமான் ஆதிக்கம் செலுத்து. அவர் இறைவனை நம்புவார். வாழ்க்கையில் அடிக்கிற சூறாவளிகளை பார்த்து இறைவனை விட்டு ஓட மாட்டார். 4 பிரச்சனைகளை காண்கிற நேரம் அவர் இன்னும் உறுதியாக நிற்பார். அதுக்கு பேர் ஈமான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால எல்லாரோடையும் சேர்ந்து தொழுகிறாங்கன்னா முஸ்லீம் கட்டுப்பட்டுட்டாரு, பள்ளிவாசலுக்கு வராரு. அதுக்காக ஒரு கல்பை தோண்டி பார்த்தா ஈமான் அத்தனை ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா. இந்த சொல்லப்பட்ட இந்த அம்சம்லாம் மதரசால படிச்சிருப்பீங்க. நீங்க குர்ஆன் மதரசால அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமார்களை நம்புறேன், நபிமார்களை நம்புறேன், வேதத்தை நம்புறேன், இது அவ்வளவு ஆழ பதிஞ்சு அப்படிதான் தொழுகிறாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, முஸ்லீம் அவர். எல்லாரும் தொழுகிறாங்க, நானும் தொழுகிறேன். அதனால இந்த தலைப்பு ஏனென்றா, அதாவது சந்தேகம் வர இறைவனை நம்பி இறைவனுடைய அத்தாட்சிகளை கண்டு அடிப்பணிந்து அந்த கொள்கையில் உறுதியா நிக்கணுமாக இருந்தா கட்டாயமா அத்தாட்சி பார்க்கணும். அப்துல்லா இப்னு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாமிக் கவுலன், எனக்கு ஒரு செய்தி சொல்லணும் யார சொல்ல, நீங்க இஸ்லாத்துல இருந்து ஒரு சொல்லணும். லா அஸலு அன்ஹு அஹதம் பஅதக, உங்கள்கிட்ட பிறகு உங்களுக்கு பிறகு நான் யார்ட்டையும் போய் கேட்க கூடாது, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுங்களேன் யார சொல்லலாம். இந்த உபன்யாசத்தை கேட்டுட்டோம், இந்த உபதேசத்தை கேட்டோம்னா வேற யார்ட்டையும் போய் நான் உபதேசம் கேட்க தேவையில்லை யார சொல்லலாம். அப்படியான ஒரு செய்தி இருக்குதா, அப்படியே சொல்லுங்களேன் யார சொல்லலாம். இது என்கிட்ட கேட்டேன்னு வைங்க, நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு 5 நாள் டைம் தாங்க, நல்லா யோசிச்சுட்டு ஒரே ஒரு செய்தி சொல்லணும், வாழ்நாள் முழுக்க யார்ட்டையும் கேட்க கூடாதுன்னா கொஞ்சம் இருப்பான்ட்டு அவர்கிட்ட பல நாள் டைம் கேட்டு நான் யோசிச்சுட்டு ஒரு 2 வார்த்தைலாம் சொல்ல மாட்டேன், 4 மணித்தியாலத்துக்கு யோசிச்சு சொல்லணும், பேசணும். ஏண்டா குல்லி ஃபில் இஸ்லாமிக் கவுலன், இஸ்லாத்துல ஒரு செய்தி சொல்லணும். லா அஸலு அன்ஹு அஹதம் பஅதக, உங்களுக்கு பிறகு யாரிடமும் நான் இதை கேட்க கூடாது யார சொல்லலாம், சொல்லுங்க. பெருமானார் எடுத்து பட்டக்குன்னு போட்டாங்க வெளியே. என்ன சொன்னாங்க தெரியுமா? குல் ஆமன்து பில்லா, எப்ப ஆமன்து பில்லான்னு சொல்லுங்க, சும்மஸ்தகீம், உறுதியா நில்லுப்பா போ அப்படின்ட்டாங்க. என்ன வந்தவர் கேட்கிறாரு, இஸ்லாத்துல இதுக்கு பிறகு கேட்கவே கூடாதுன்னு ஒரு உபதேசம். பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆச்சரியமான பதில். இந்த பதில் இந்த உலகத்துல யாருக்கும் சொல்லலாது. என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இனி யார்ட்டையும் உபதேசம் கேட்க கூடாதுன்னா இது ஒன்றுதான். குல் ஆமன்து பில்லா, ஆமன்து பில்லான்னு சொல்லணும். சும்மஸ்தகீம், ஆமன்து பில்லா சொல்லிட்டீங்களா, இப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். ஆமன்து பில்லான்னு சொன்ன உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவானா, ஆமன்து பில்லா சொல்லிட்டீங்களோ இங்க வாங்க, ஆளாளா வாங்கன்னு கூப்பிடுவானா. கூப்பிட்டு என்ன பண்ணுவானா, ஆமன்து பில்லா செக் பண்ண போறான்னு வானா. ஆமன்து பில்லா நாக்காலையா கல்பாலையான்னு பார்ப்பானா. செக்கிங் எப்படி நடக்குமா, போட்டு ஒவ்வொரு மாதிரி பிரச்சனை உண்டாக்குவானா. ஒவ்வொரு பிரச்சனையில ஆமன்து பில்லா சொல்லணுமா. புள்ளை எடுப்பானா, ஆமன்து பில்லா. குறவு பிரியுமா, ஆமன்து பில்லா. கிட்னி போயிருமா, ஆமன்து பில்லா. கடுமையா நோய் வாய்ப்படுமா, ஆமன்து பில்லா. இடையில விட்டு ஓடுறீங்களான்னு பார்ப்பானா. அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அதாவது ஹஸிபன்னாஸ் ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், மனிதர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா, ஐயுத்ரகு ஐயகூலு ஆமன்னா ஈமான் கொண்டுட்டோம் நாங்க சொன்ன உடனே ஈமான் கொண்டீங்களா விட்டுருவோம் அவங்களெல்லாம், ஈமான் கொண்டுட்டீங்களே விட்டு போடுவோம் நினைச்சிட்டு இருக்கிறாங்களா. வஹும் லா யுஃப்தனூன், அவங்க சோதிக்கப்படாம, அவங்க சோதிக்கப்படாம சும்மா விட்டுருவோம் நினைக்கிறாங்களா, நல்லா கேட்கிறான். அதனால ஈமான் கொண்டுட்டோன்னு சொன்ன ஒரு ஆளை வச்சு எப்படி ஈமான் கொண்டிருக்கிற? புள்ள பறிப்போற நேரம் ஈமானா, சொத்து பறிக்கப்படுற நேரம் ஈமானா,
செல்வாக்கு பறிக்கப்படுற நேரம் ஈமானா? எல்லா வகையான பிரச்சனையும் கொண்டு வந்து நுழைப்பானா? அந்த பிரச்சனை நேரம் எல்லாம் சும்மஸ்தக் உறுதியா நின்றா, அசைய மாட்டேன் இறைவா, நீ இருக்கிறாய் இறைவான்னு நின்றா அவருக்கு ஜன்னாவா. ஆமந்து பில்லா சொல்லிட்டு ரெண்டு பிரச்சனை அடிக்கிற நேரம் தாடியையும் காண ஆளையும் காணோம்ல, நீ என்னடா ஆமந்து பில்லா சொன்ன? வீட்டுல ரெண்டு பிரச்சனை நடக்கிற நேரத்துல அல்லாஹ் இருக்கிறான்னா டவுட்டே வருவது. தகஜத்தில் துவா கேட்டோம், ஒண்ணுமே பயன் அளிக்குது இல்லைன்னு சொன்னா அப்படி சொல்லியிருந்தா யாரு சொல்லணும் தெரியுமா? இப்ராஹிம் நபி சொல்லணும். ஏண்டா அவ்வளவு காலமா கேட்டார், இறைவா எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டாரு. உள்ள அம்பிட்டு சைத்தானுக்கும் புள்ள கிடைக்கிற நேரம் இப்ராஹிம் நபிக்கு புள்ள இல்ல. ஆனா காலம் கடந்து இப்ராஹிம் நபிக்கு புள்ள கிடைக்குது. தொடர்ந்து கேட்கிறார், நம்பிக்கை இழக்காம கேட்கிறார், துணியோடு கேட்கிறார், இறைவன் அங்கீகரிப்பான நம்பிக்கையில கேட்கிறார். ஒரு நாள் மலருது, அவருக்கு வயோதிப நிலைமையில, அவங்க வைஃப் ரொம்ப வயசான நேரத்துல மலக்கு வீட்டுக்கு வர்றாரு. வந்து சொல்றாரு, ஒரு பஷாரத்து நன்மாரன் சொல்ல வந்த, உங்களுக்கு புள்ள கிடைக்க போகுது, இஸ்ஹாக்னு ஒரு புள்ள கிடைக்கும், மீ வராஹி இஸ்ஹாக் யாக்கூப், யாக்கூப் அவருக்கு பிறகு கிடைக்குமாண்டு. அப்ப இப்ராஹிம் நபி கேட்கிறாரு, இப்ராஹிம் நபி வைஃப் அவ வந்து நின்றுட்டே சிரிக்கிறா. அவ கேட்கிறா, பாலி ஷேகா, என் கணவர் வயசாளி, அஜூஸ் வான அஜூஸ், நான் ஒரு கிழவி, அவர் வந்து வானா பாலி ஷேகா, என் கணவன் வந்து கிழவன், எங்க ரெண்டு பேருக்கு புள்ள கிடைக்குமான்னு கேட்கிறாரு. அத்தஜபீ நமின் அம்ரில்லா, வந்த மலக்கு கேட்கிறார், என்ன நீங்க புதனப்படுறீங்களா? புதனப்படுறீங்களா? அல்லாஹ் தர்றேன்னு உடனே அல்ஹம்துலில்லாஹ் என்றார் இப்ராஹிம் நபி. எப்ப வயோதிப நிலைமையில புள்ள கிடைக்கிற டைம்ல எத்தனை வருஷம் கேட்டிருப்பாரு, எத்தனை வருஷம் கேட்டிருப்பாரு. ஆனா ஆமந்து பில்லாஹ் சும்மஸ்தகீம் உறுதியா நின்றார். நம்ம எப்ப அத்தாட்சிகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றோமோ அப்ப உறுதியா நிற்போம். எப்ப அத்தாட்சியை பார்க்காம தாய் தகப்பன் சொன்னாங்க, வாழையடியில் அவங்க சொன்னாரு, எங்க ஊரு முஸ்லிம் இஸ்லாத்துக்குள் நுழைகிறோமோ ரெண்டு பிரச்சனைகளை நம்ம காலி பண்ணிட்டு போயிருவோம். இஸ்லாத்து என்னப்பா இஸ்லாமும் இதுவும் பிரச்சனை, மார்க்கண்டா பிரச்சனை, அப்படி இப்படின்னு ஓடிடுவோம். அதனால விளங்கி நம்பணும் என்பதற்கு இந்த தலைப்பு தரப்பட்டதாக நான் நம்புறேன். இன்னும் சொல்ல போனா மூசா நபி காலத்துல மந்திரவாதிகள் வர்றாங்களா, கை கீழே கைத்தடியை போட்டா பாம்பா மாறிடும். இப்ப என்ன சப்ஜெக்ட்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில ஒரு கைத்தடி வச்சிருக்கிறாரு, அதை கீழே போட்டா உடனே எல்லாம், அதாவது ஜான் பெரிய ஒரு பாம்பா மாறுது. ஜான் அந்த பாம்பு பார்க்கவே பயங்கரமா நிற்கும், அம்புட்டு சாப்பிட்டோம். அப்படிப்பட்ட பாம்பு லேசிப்பட்ட பாம்பு இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் கைத்தடியை ஃபர்ஸ்டா போட்டா வல்லாஹ் முத்பிரன், ஒரே ஓட்டம் பின்னாடி பார்க்காம, அவர் கைத்தடி தான் அவர் கீழே போட்டது பாம்பா போச்சு. அல்லாஹ் சொல்றான், லா தகஃப் யா மூசா, இங்க வாங்க மூசா, பயப்படாதீங்க, பிடிங்க. புடிச்சு பார்க்கறாரு, கைத்தடியா மாறுது. சரி, இதை கொண்டு போங்க. எதுக்கு இதை கொண்டு போகணும்? இறை தூதரன்னா, நீங்க இறை தூதரன்னா என்ன கேட்பான்? இறை தூதரன்றீங்க, எங்கப்பா சர்டிபிகேட்? இறைவனை காட்டு பார்ப்போம், கொஞ்சம் பேசி காட்டு பார்ப்போம். போன் இல்லையா அந்த காலத்துல? எப்படி இறைவனை காட்டுன்னு கேட்டா என்ன செய்யுது? உன்னால செய்ய முடியாது, எனக்கு செய்ய முடியுது. இது ஏன் திறமை இல்லை, என் இறைவன் தந்த திறமை. கீழே போட்டா பாம்பா மாறும், உனக்கு ஏழுமனா போடு அப்படின்ட்டாங்க. சோ கீழே போட்டா பாம்பா மாறுமா? ஃபிரௌன் அரண்மனைக்கு போட்டு ஒரே போடு. உடனே ஃபிரௌன் சொல்லிட்டான், எடுத்துரு. என்னப்பா இந்த சபையில் ஒரு பாம்பு வந்தா எப்படி? இந்த பின்னா பெரிய பாம்பு, நீங்க ஓடும் போது நான் ஓடிடுவேன். ஏண்டா பாம்பு எனக்கு அடிக்க கூடாது, எல்லாரும் அண்ணம் போது ஓதும். ஃபிரௌன் அரண்மனைக்கு போட்டு போறாரு கைத்தடிய. அவன் சொல்றான், பயம் காட்டுறியா, போயிடு. எடுத்து போறதா அவன் பேசுறான். அகாட்டி பயந்தவன் சொல்றான், சரி சேலஞ்ச் பண்ணுவோம், நீ போட்டா பாம்பு தானே, நானும் போடுவோம் பாம்பா. எந்த பாம்பு பெஸ்ட் பாம்புன்னு பாப்போமா? ஃபிரௌன் ஆட்களை கூப்பிடுறான், எப்பா இவர் மந்திரம் பண்றாரு, கைத்தடியை போட்டு பாம்பாக்குறாரு, நீங்களும் வாங்க கைத்தடியை போட்டு பாம்பாக்குங்க, எது வெல்லுதுன்னு பார்ப்போம். ஃபிரௌன் ஆட்கள்லாம் ஊருடா தட்டிட்டு போறாங்க. எப்பா வருவீங்க தானே, பெரிய விழா நடக்க போற ஊர்ல, மூசா வந்து பாம்பு கைத்தடியை போட்டு பாம்பாவுமா, நாங்க ஒரு கூட்டம் கொண்டு வருவோம், மந்திரவாதி கூட்டம், அவங்களும் கைத்தடியை போடுவாங்க, பாம்பாவும். யாரு கட்சி வெத்துதுன்னு பாப்போமா? அவன் கேட்கிறாங்க, அந்த ஃபிரௌன் அந்த மந்திரவாதிகள்லாம், ஐநல் அஜ்ர், எங்களுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா? நாங்க அதெல்லாம் செஞ்சா கூலி என்ன தெரியுமா? ஃபிரௌன் பக்கத்திலே இடம் கிடைச்சிரும்பா. மந்திரவாதிகளுக்கு எப்படி கேட்கிறாங்க, எங்களுக்கு கூலி ஏதாவது கிடைக்குமா? நாங்க வெற்றி பெற்றா, நாங்க பிடிச்சி மூசான பாம்பு, எங்க பாம்பெல்லாம் சேர்ந்து கடிச்சு பிரட்டினா எங்களுக்கு என்ன கிடைக்குமா? மன்னர் பக்கத்திலேயே இடம் கிடைக்கும்பா. வேண்டிய நேரம் அரண்மனை திறந்து உங்களை உள்ள எடுத்துருவாரு. இப்ப மூசா தான் பிரச்சனை, அவர் பாம்பு தான் பிரச்சனை. அந்த பாம்பை சாப்பிடணும். எல்லா மந்திரவாதியும் கூட்டியாச்சு, ஊரே பாக்குது. இது தனியே ஒரு அறையில நடக்கல, பெரிய ஊரையை கூப்பிட்டு பெரிய இஜித்துமா மாறி எல்லாரும் பார்க்க மூசா நபி கையில கைத்தடி வச்சிருக்கிறாரு.
மந்திரவாதி அங்க நிக்கிறான் கயிறோட, நான் போடவா நீ போடவான்றாங்க. மூசா நபி சொல்றாரு, நீங்க தொடங்குங்க, நீங்க தொடங்குங்க. அம்புட்டும் போட்ட உடனே உண்மையாவே பாம்பு மாதிரியே தெரியுது. எல்லாம் போடுறாங்க, போட்டது அப்படியே பாம்பு மாதிரியே தெரியுது. இப்ப மூசா யுவர் டர்ன், உங்க டர்ன் மூசா, போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஆஷாவை போடுறார். போட்டா ஒரு பாம்பு பிடிச்சு ஒரே கவ்வு, அவன் போட்ட அம்புட்டு பாம்பை இது கவ்வி பிடிச்சிட்டு. அந்த மந்திரவாதிகள் அப்படியே பார்த்து சொன்னாங்க, இது மந்திரம் அல்ல, நாங்க போட்டது கண்கட்டி வித்த, எங்க பாம்பு நுழையிற மாதிரி போச்சு, இவர் பண்றது மந்திரம் இல்ல. ஃபிரௌன் முன்னாடி ஒட்டுமொத்த ஊரும் பாக்குது, அத்தாட்சியை கண்ணால கண்டவங்க சஜதாவுல உழுந்துட்டாங்க. உழுந்து போட்டு சொன்னாங்க, ஆமன்னா பி ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நாம ஏத்துக்கொள்றோம். ஃபிரௌன் சொல்றான், என்ன மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நீங்க ஏத்துக்கொள்றதா? நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன், நான் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி அத்தாட்சியை, அதாவது இந்த மூசாட பாம்பை சாப்பிட சொல்ல போனா, ஆஹா, உடனே ஃபிரௌன் பேச்ச மாத்துறான். ஆஹா, இவர்தான் உங்களோட பெரிய கபீர், பெரிய ஆளோ, இவர்கிட்ட தான் நீங்க படிச்சீங்களோ, அப்படியே சபையை மாத்துறான். எல்லா மக்களும் பார்க்க, உங்களோட குருநாதர் தான் மூசாவோ செட்டிங் பண்ணிட்டு வந்தீங்களோ, மூசா வந்து இப்படி பண்ண போக்கல நீங்க எல்லாரும் தோத்த மாதிரி காட்டி மூசாவுக்கு வெற்றியை கொடுத்தீங்கன்னா மூசா தான் உங்களுக்கு படிச்சு தந்தாரோ, அப்பதானே மக்கள் கொஞ்சம் இஸ்லாத்தை விட்டுட்டு போக மாட்டாங்க, இல்லைன்னா எல்லாரும் மூசா நபி பக்கம் வந்துருவாங்களே. அப்ப ஃபிரௌன் சொல்றான், இவங்க சொல்றாங்க இல்லன்னு, ஃபிரௌன் சொல்றான், இதை மட்டும் உடல்ல கையையும் காலையும் வெட்டுவேன்றான், இந்த கையை வெட்டுவேன், இந்த காலை வெட்டுவேன், விட்டுருங்க இந்த கொள்கையை. அவங்க சொல்றாங்க, ஃபக்வி மாந்த, அதாவது தீர்ப்பு கூட இன்னமா தக்லி ஹாதிஹில் ஹயாத்து துனியா, துனியாக்கு தானே தீர்ப்பு கொடுக்க போறேன். என்ன கேட்டுட்டு வந்தாங்க ஃபிரௌன்ட்ட, எங்களுக்கு உங்களுடைய இடத்துல அரண்மனையில் இடம் கிடைக்குமா, ராஜ மரியாதை கிடைக்குமா, நாங்க உள்ள எனி டைம் வரலாமா, மன்னரை பார்க்கலாமா, இப்படி கேட்டுட்டு வந்தவங்க, ஸ்கூலுக்கு கேட்டுட்டு வந்தவங்க அத்தாட்சியை கண்ட உடனே சொல்லிட்டாங்க, மூசா சொல்லுவதை ஏற்றுக்கொள்கிறோம், ஃபிரௌன் பொய் சொல்லுகிறான் சொன்ன உடனே கையை காலை வெட்டுவான் உடனே சாவடி பண்றான். அவன் சொன்னான், சாவடிங்க, இன்னமா தக்கதை ஹாதிஹில் துனியா, துனியாவுக்கு தானே தீர்வு சொல்ல போறீங்க, ஆகிராவுல தீர்வு இல்லை. அத்தாட்சியை கண்டா எல்லாமே மாறிடும். இப்படித்தான் இஸ்லாத்தை நோக்கி வந்தாங்க. அப்படின்னா இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்டா, அத்தாட்சிகள் என்பது மிக முக்கியம். அத்தாட்சி இல்லாம பல ஊர்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, காணல அவங்க, அவங்களாம் சேத்துல நாட்டின கம்பு மாறி, 4 பிரச்சனை வர இஸ்லாமும் காண, ஈமானையும் காண, ஆளையும் காணும். இதுவல்ல இஸ்லாம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரபிய தீபகற்பத்தில் மலர்ந்த இஸ்லாம் இதுவல்ல. அவங்க ரெட் கார்பெட் போட்டு பூமாலை போட்டு பள்ளிவாசலுக்கு எடுக்கப்பட்டவங்கல்ல, பட்டினியிலும் பசியிலும் சோதிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தை விட்டு நிறைய பிரச்சனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்தினாங்க, கண்டடத்தில் அடிச்சாங்க, அவர்களை கொல்ல பார்த்தாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் இஸ்லாம் வேணுமென்று இருந்தாங்க. சுமையா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பெண், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்ப உறவு, அவங்க ரசூல் இஸ்லாம் உண்மைன்றாங்க. சின்ன பையன் அம்மா ரலியல்லாஹு பார்க்கிற நேரம், மகன் பார்க்க உம்மாவையும் பாப்பாவையும் கொண்டா எப்படி இருக்கும், மகன் பார்க்க, மகன் என்ன பெண்ணா பெரிய ஆள் இல்ல, சின்ன புள்ளைய வச்சு ஆசிரியர் கேட்டாங்க, என்னப்பா விட்றியா விட்றியா, அத்தாட்சிகளை கண்டு அவர்களுக்கு உடைய இயலாது. இது என்னப்பா வாழ்க்கை, அதுதான் வாழ்க்கைண்டாங்க. இது என்ன வாழ்க்கை, இது அற்பமான வாழ்க்கை. சின்னவன் பார்த்துட்டு இருக்கிற நேரம் பாப்பாவை எடுத்து ஒரு ஒட்டகத்தில் ஒரு கால், மறு ஒட்டகத்தில் மறுக்கால், 2 ஒட்டகத்தை 2 திசைகளுக்கு ஓட விடுகிற நேரம், அவர் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்ற நேரம், உடம்பு 2ஆ பிளந்து பாலைவனத்து மண்ணை ரத்தம் நனைக்கிறது. இஸ்லாமிய கொடி கம்பத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் பறக்குது. மனைவி பக்கத்தில், மகன் பார்க்கிறான், உம்மா பிரியாவிடை சொல்ற கட்டம், இஸ்லாம் வேணுமா வாழ்க்கை வேணுமான்னு கேட்கிற நேரம், அத்தாட்சிகளை கண்டு சுமையா ரலியல்லாஹு நிக்கிற நேரம், அப்படியே எடுத்து அம்பெடுத்து குத்துறான். அவங்க மர்ம உறுப்புல எல்லாத்தையும் குத்தி சேதமாக்குறான், ரத்தம் பீழ்த்து ஓடுது. சுமையா ரலியல்லாஹு துடிக்க துடிக்க கீழே விழுகிறாங்க. அந்த பையன் பார்க்கிறான், அம்மா ரலியல்லாஹு, ரசூலுல்லாஹ் பிற்காலத்தில் சொல்லுவாங்க, ஆல யாசிருன் ஃபில் ஜன்னா, யாசிருடைய முழு குடும்பமும் சொர்க்கத்தில் சந்தோஷமா இருப்பாங்க, முழு குடும்பமும் சொர்க்கவாசிகள்ன்றாங்க. யாசிருடைய ஃபேமிலி, அந்த சின்ன பையன், இவன் உம்மா பாப்பா எல்லாமே. இந்த மாதிரி பிரச்சனை படுற நேரம் ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய பாதையில நிக்கணுமாக இருந்தா அத்தாட்சிகள் என்பது ரொம்ப முக்கியம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அத்தாட்சியை காணாம இஸ்லாத்துக்குள் நுழைந்தவர்கள், அவர்கள் பெரிய பிரச்சனைகள் வர்ற நேரம் இஸ்லாத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, சந்தேகம் தான் கூட. நிஜமா மரணத்துக்கு போற ஒரு வாழ்க்கை இருக்குதா, சொர்க்க நரகம் இருக்குதா? வாயால ஆமா, அதை நம்ம பார்க்கிறோம். சில பேர்கிட்ட போய், ஏப்பா இந்த மாதிரி கடன் வச்சுட்டு மௌத்தாதீங்கப்பா,
அல்லாஹ் மறுமையில புடிச்சிருவான்பா, கபர்ல ராகத்து வராதுப்பா, ஊர் முழுக்க கடன் வச்சிருக்கீங்களே, கடன்காரன் வந்து மறுமையில நிப்பாண்டா, அப்ப நில்லு நானும் பார்க்கிறேன்றான். மறுமை என்ன உங்களுக்கு ஜோக்கா போச்சா? அது அதிபயங்கரமான ஒரு நாள், விசாரணை நடத்தப்படுகிற நாள். அந்த அத்தாட்சி தான் அந்த வெயிட்டை கொடுக்கும், ஒரு பயத்தை உண்டாக்கும்.